கிரீஷ் சந்திர கோஷ் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் எனது தீய மனப்பதிவுகள் அகலுமா என்று கேட்க, பகவான் நிச்சயமாக அகலும். நீ காலை மாலை இரு வேளைகளிலும் இறைவனை நினைத்துக்கொள் என்று கூற, அதெல்லாம் என்னால் முடியாது, நான் எப்படி இருப்பேன் என்று எனக்கே தெரியாது என்று கூற, சரி அப்படியென்றால் சாப்பிடுவதற்கு முன்னாலும் உறங்குவதற்கு முன்னாலும் இறைவனை நினைத்துக்கொள் என்று பகவான் கூற, கிரீஷ் சந்திர கோஷ், நான் எப்போது சாப்பிடுவேன் எப்போது உறங்குவேன் என்று எனக்கு தெரியாது, இதில் பகவான் எனக்கு எப்படி ஞாபகத்திற்கு வருவார் என்று கிரீஷ் மறுக்க, பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர், சரி அப்படியென்றால் உனது வாழ்க்கையை என்னிடம் வக்காலத்து கொடுத்து விடு, உனக்காக நானே எல்லாவற்றையும் செய்கிறேன் என்று கூற, கிரீஷுக்கு ஆனந்தம் தாங்கவில்லை. ஓ, இப்படி ஒரு வாய்ப்பா, இவரே எனக்காக எல்லாவற்றையும் செய்து விடுவாரா என்று அதற்கு சம்மதித்தார். சில நாட்கள் கழித்து கிரீஷ் பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணரிடம் பேசிக்கொண்டிருந்த போது, நான் அந்த வேலையை செய்வேன் என்று கூறினார். அதற்கு பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணர் மறுத்து, கிரீஷ், இனி நீ அப்படி சொல்லக்கூடாது, பகவான் அருளால் நான் அந்த வேலையை செய்வேன் என்று கூற வேண்டும், ஏனெனில் நீ எனக்கு வக்காலத்து கொடுத்திருக்கிறாய் என்று கூற, அதன் பிறகு அவரது பாவப்பட்ட வாழ்க்கையை மாறிப்போனது. ஆம், நான் எந்த இடத்தில் அமர்கிறேனோ அந்த இடத்தின் அடியில் 6 அடி பூமி பாவ பூமியாகிவிடும் என்று கூறியவர், நான் நீராடி கங்கைக்கே புனிதத்தை தருவேன் என்று பக்தியின் உச்சத்தை, நம்பிக்கையின் உச்சத்தை தொட்டார். ஆம், பகவானின் கைகளில் நாமெல்லாம் களிமண். அவர் எப்படி வேண்டுமென்றாலும் நம்மை உருவாக்குவார். ஜெய் ஸ்ரீராமகிருஷ்ணா.